வாங்க அன்பு சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஜனவரி 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் கம்பீரமான உங்கள் தோரணையாலே பல காரியங்களை சாதிக்கும் திறமை கொண்ட சிம்ம ராசிக்காரங்க இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி பொறுமையை கடைபிடிக்க அப்போ என்னன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் கோபத்தை கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தை பொறுத்தவரை மகம், பூரம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்கள் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, பஞ்சமி ஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சனி, ராகு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி கிரக நிலைகள் வலம் வரவேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 16, 17, 18 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் 23, 24, 25 இந்த 3 நாட்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தின பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கான பொது பலன்களை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்பவே கம்பீரமாக இருப்பீங்க. இந்த கம்பீரமான தோற்றமே உங்களுக்கு நிறைய காரியங்களில் சாதிக்கிறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை முன்பை விட கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படி பொறுமையாக இருக்கிறது மூலிமா நீங்கள் பல்வேறு காரியங்களில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் இப்போ நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் தொழில், வியாபாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கீங்கன்னா இருந்தால் அந்த எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அப்படி வைக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வீண் பகை உண்டாகாமல் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கிருங்க. அது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் செலவுகள் பண்ணுறப்ப ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசிச்சுட்டு செலவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்பை விட கொஞ்சம் கூடுதலான செலவு பண்ண வேண்டியிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அந்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கணும்னா அதை சார்ந்து ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. பதறாமல் நீங்கள் காரியங்களை வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கை கையாளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே உண்டாகலாம். இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே மிக மிக அதிகமாக காணப்படுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வேலை செய்வர்கிட்ட விவாதம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி தவிர்த்து வைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. இப்படி எடுத்துக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிட இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் எல்லா விஷயத்துலையும் இந்த கால நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அதிகமாகவே அக்கறை காட்டுவீங்க. அப்படி அக்கறை காட்டுறதால அவங்களுக்கு உங்கள் மேலே பற்றும் பாசமும் அதிகரிக்கும்.
அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கூட்டான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக எழும். இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மை தரும் விஷயமா அமைய போகுது இந்த காலகட்டத்தில். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கோபத்தை குறித்து நிதானமான கொஞ்சம் பேச்சை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். அதே போல் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படி வைக்கிறப்ப என்னங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலநேரத்தில் பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு இந்த காலநேரத்தில் உண்மையை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சாதகமான பலன்களையும் வெற்றியும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கிறதுனால இந்த பண வரத்தை சார்ந்த உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மை தரும் விதமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து முழு முயற்சியோட ஈடுபட போறீங்க. இப்படி முழு முயற்சியோட ஈடுபடுறப்ப அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சாதகமான பலன்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் காரியங்கள் இந்த கால நேரத்தில் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை இப்போ வரும். அந்த தெளிவான மனநிலையானது மனதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமும் நம்பிக்கையும் கொண்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்த்து உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வரதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வீங்கி உங்களுக்கு வந்து வெற்றிகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசு மூலம் இதுவரை கிடைக்க வேண்டிய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பணிகள் எல்லாமே வந்து இதுவரை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையோடு இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் அக்கறையோடு இருங்க. அப்படி அக்கறையோடு இருக்கிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டித் தேர்வுகள் எல்லாமே கலந்து கொள்றதுக்கான கவனம் அதிகரிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்றும் மற்ற துறைகள் சார்ந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. அடுத்து உங்களுக்கான பரிகாரங்களை இங்கே பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வணங்க. அப்படி சிவபெருமானை வணங்குறப்ப என்னாங்கன்னா சிவபெருமானின் அருள் என்ற ஆசையால் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையோடு சேர்த்து நந்தியை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இங்கே உண்டாகும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிவபெருமானின் அருள் தேவைப்படுது. குறிப்பாக சிவபெருமானை அதுவும் வந்து நீங்கள் வில்வ இலைகளை வைத்து வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் இன்னும் அதிகமாக இருக்கும். சிவபெருமானின் நந்தியை வணங்குறது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நந்தியோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை சுற்றி வருங்க. சுற்றி வந்துட்டு சூரியனை வணங்க. அப்படி சூரியனை வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து நன்மைகளும் ஏற்றங்களும் சிறப்பாக வரும் இந்த கால நேரத்தில் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கால நேரம் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கான கிரக நிலைகள் அதே போல் உங்களுக்கான பரிகாரங்கள் பொது பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம். உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் மகம் நட்சத்திரத்துக்கு பதிலாக இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் கிடைக்கும். உங்களோட குழந்தைகளால் இந்த கால நேரத்தில் பெருமைகள் அதிகமாக கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில தாமதங்கள் அங்கங்கே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட வேலைகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் ரெண்டுமே அதிகமாக இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் அலைச்சல்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த அலைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம்
இந்த தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா தான் அதுலேயும் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இங்கு பார்க்கப்படவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு காரியம், அந்த காரியத்தில் வெற்றி பெறும் இல்லை, அந்த காரியம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரணுன்ட்டு அது எல்லாமே இப்போது நடக்க போகுது. அது ரெண்டுமே உங்களுக்கு இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த திட்டமிட்டு செயல்பாடானது உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலன்களும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமதத்தோடு வரும். என்னதான் ஒரு தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதங்கள் போக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிற வண்ணமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் வந்து வீணாக தலையிட வேணாம். அப்படி தலையிடுறப்போ உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட இந்த கால நேரத்தில் விரோதிகளாக மாறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லாத காரணத்தினால நீங்கள் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறும். அதே போல் நீங்கள் கோபத்தை ஒரு கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இதே போல் வந்து ராசி பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 1 பாதம். இந்த உத்திரம் 1 பாதத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அப்படி விட்டு கொடுத்து போகிறப்ப என்னன்னா உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறந்த அதில் மேம்பட்டு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் விட்டு கொடுத்தவர் கெட்டு போக மாட்டார். அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து போக அதில் வந்து ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை முழுமையாக வெளிப்படும். திறமை முழுமையாக வெளிப்படுறதுனால உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். இப்படி ஆதரவு கிடைக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு மற்றும் பண உயர்வோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட மேல் அதிகாரிகளோட முழு ஆதரவு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியார் ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் அதிகமாக இருக்கும். இந்த நன்மைகளும் நல்ல விஷயங்களும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றமும் சிறப்பாக வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வந்து